இயேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்போவுமே சந்தோஷமாக இருங்க. இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கின்றேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். வெளிப்படுத்துதல் 3ஆம் அதிகாரம் 8 சொல்லப்பட்ட அழகான வார்த்தைங்க. நமக்கு முன்னாடி நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கின்றேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். இன்றைய நாளில் என் வாழ்க்கையில் எல்லா வாசலும் மூடப்பட்டிருக்கின்றது. என் வியாபாரத்தில் முன்னேற்றம் இல்லை. என்னால் நன்றாக வேலை செய்ய முடியவில்லை. எனக்கு பதவி உயர்வு கிடைக்கவில்லை. என்னால் வாழ்வில் உயர இயலவில்லை. வாழ்க்கை நடத்த போதுமான பணம் இல்லை. என்னை நேசிக்கவோ அக்கறை காட்டவோ யாரும் இல்லை. எப்பக்கமும் தோல்வியை பார்க்கின்றேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி உமக்கு முன்பாக வந்திருக்கின்றேன் ஆண்டவரே. யாராலும் பூட்ட முடியாத திறந்த வாசலை ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கின்றார் என்பதை மறந்து போகாதிருங்கள். இன்றைய நாளில் எவ்வளோ கனவுகள் எவ்வளோ லட்சியத்தோடு விண்ணில் பறந்துருப்பாங்களே, ஏரோப்ளைனில். அகமதாபாத்தில் நடந்த ஒரு விபத்து இது. அந்த விபத்தில் பார்த்தீங்கன்னா 5 பேர் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க, கணவன் மனைவி 3 குழந்தைங்க. மேலும் பல உயிர்கள் போயிருக்கு தான். ஆனால் இருந்தாலும் அந்த சம்பவங்கள் பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. மனசே உடஞ்சிச்சு தாங்க சொல்லணும். எத்தனையோ பேர் கனவுகளோடு கேரளாவில் இருந்து ஒருத்தவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கனவோட நர்சிங் வேலைக்கு லண்டன் புறப்பட்டுருக்காங்க அந்த விமானத்தில். ஸோ இந்த மாதிரி நடந்துருச்சு. அவங்களுக்கு 10th படிக்கிற ஒரு பையன், இன்னொரு பையன் இருக்கான்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க இப்போ இல்லை. இப்படி பல விபத்துக்கள் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நடக்குதுல. ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சுங்க இந்த விஷயம் பார்க்கும்போது. அவங்களுக்காக ஜெபிச்சுக்கலாம். இந்த விமானத்தில் பயணித்த ஒவ்வொரு குடும்ப உறவுகள் இப்போ விட்டுட்டு தவிக்கிற ஒவ்வொரு குடும்ப உறவுகளுக்காக நம்ம ஜெபிச்சுக்கலாம். எப்போ என்ன நடக்குன்றது வாழ்க்கையில் சொல்லவே முடியாத ஒரு விஷயமா இருக்குல்ல. நடந்து போயிட்டே இருக்கோம், திடீர்னு மின்னல் அடிக்குது, இடி அடிக்குது, நம்ம மேலே விழுந்துச்சா அவ்வளோதான்ல. திடீர்னு போயிட்டுருக்கோம், ஏதோ ஒரு விபத்து, பஸ்காரன் இடிச்சிட்டான், லாரிக்காரன் இடிச்சிட்டான்னு சொல்கிறோம்ல. நம்ம வேணும்னே போய் இடிப்போம் இல்லைல்ல. சந்தர்ப்ப சூழ்நிலை யதார்த்தமாக நம்ம போயிட்டுருப்போம், நம்ம பாட்டுன்னு விதியோன்னு போயிட்டுருப்போங்க. யார் பேச்சுக்கும் போயிட்டுருக்க மாட்டேன், சிவனே ஓரமாக தானே போயிட்டு இருந்தேன், என்ன இடிச்சிட்டேடா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ எப்போ என்ன நடக்குன்றது யாருக்குமே தெரியாத ஒரு விஷயமா இருக்குங்க. பார்த்து பத்திரமா பயணிக்கணும். எங்கே போனாலும் சரி, இந்த விபத்தில் இறந்த ஒவ்வொரு ஆன்மாக்காக நம்ம செபிக்க போகிறோம், ஆன்மலைப்பாற்றுக்காக நம்ம செபிக்க போகிறோங்க. ஸோ எல்லாருக்காக செபிச்சுக்கோங்க. வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சரி சோர்ந்து போகாதீங்க, பார்த்துக்கலாம், எதுவும் கடந்து போகும். நீங்கள் இது நடக்கும் அப்படின்னா நடந்து தான் ஆகணும்ல. அது யாராலையும் மாற்ற முடியாதுல்ல. ஐயோ இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்லைல்ல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த விமானத்தை தவற விட்டு ஒரு பெண் சொல்லியிருக்காங்களாம், இந்த விமானத்தில் நான் பயணிக்க வேண்டி இருந்துச்சு, நான் அந்த விமானத்தை நான் விட்டுட்டேன், இப்போ நான் கண்ணீர் மல்க அழுதுட்டுருக்கேன் அந்த இறந்த ஒவ்வொரு குடும்பங்களுக்காக. நானும் இதில் பயணம் பண்ணியிருந்தேன்னா எப்படி இருந்துக்கன்னு சொல்லி அந்த பெண்மணியும் பேட்டி கொடுத்ததாக நினைக்கிறேன். ஸோ அன்பானவர்கள், நம்ம வாழ்க்கையில் நம்ம எவ்வளோ நல்ல விஷயங்கள் பண்ணியிருந்தாலும் சரி, நம்ம கனவுகளோடு நான் வெளிநாட்டில் ஒர்க் பண்ண போகிறேன், வெளிநாட்டுக்கு போகிறேன், இங்கே விட்டுட்டு என் குடும்பத்தெல்லாம் வெளிநாட்டு போய் சம்பாதிக்க போகிறேன்னு சொல்கிறீங்க. எத்தனை பேர் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, வெளிநாட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்கல்ல, அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கலாம். குடும்ப உறவுகளை விட்டுட்டு அங்கே இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருமே பாதுகாப்பாக இருக்கணும்னு நம்ம ஜெபிக்க போகிறோம். இன்றைய நாளில் எவ்வளோ விஷயங்கள் நம்ம பார்க்குறோம்ல. பாலியல் வன்கொடுமைகள் நடந்துட்டு தான் இருக்குது, கொள்ளைகள் நடந்துட்டு தான் இருக்குது. இதற்கு தீர்வு எதுவுமே இல்லைல்ல. நீ என்ன தான் பண்ணாலும் சரி, நான் இதுதான் தவறு தான் பண்ணுவேன்ல அப்படின்னு சொல்லி உங்கள் புத்திக்கு ஏறாதில்ல. ஸோ ஏன் ஆண்டவர் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்காங்க, அவங்கள மாற்றுக்காப்பான்னு சொல்லி கேட்கலாமா? இன்றைய நாள் ஜெபம். உலகில் வாழ்கின்ற ஒவ்வொரு குடும்ப உறவுகளுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். தவிக்கின்ற வெளிநாட்டில் இருக்கின்ற ஒவ்வொருக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். குடும்ப உறவுகளெல்லாம் விட்டுட்டு அங்கே இருக்காங்க, அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கலாம். சிறைச்சாலையில் ஏதோ நான் யோசிக்காமல் பண்ணிட்டேன் இந்த குற்றத்தைன்னு சொல்லி இன்றைக்கி சிறை வாழ்க்கை அனுபவிச்சுட்ருக்க அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கலாம். மனம் திறந்து வெளி உலக வாழ்க்கை வாழணும்னு ஜெபிக்கலாம். மருத்துவமனையில் இருக்கின்ற ஒவ்வொரு நோயாளிகளுக்காக நம்ம ஜெபிக்கலாம். இந்த நோயிலிருந்து ஒரு விடுதலான வாழ்க்கை கொடுங்கன்னு சொல்லி கேட்கலாம் ஏசப்பா கிட்ட. ஒவ்வொரு குழந்தைங்களுக்காக நம்ம ஜெபிக்கலாம். ஒவ்வொரு இளைஞர்கள் எல்லாம் பெண்களுக்காக நம்ம ஜெபிக்கலாம். கணவன் மனைவிக்காக நம்ம ஜெபிக்கலாம். எல்லாருக்காக நம்ம ஜெபிக்கலாங்க. சந்தோஷமாக இருக்கலாம். வாழ்க்கையில் இருக்கிறத மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கொடுத்து உதவுங்க. இல்லை நானே வச்சுக்கணும், நான் யாருக்கும் தரமாட்டேன்னு அப்படி மட்டும் பண்ணாதீங்க. இருக்கிற வரைக்கும் வாழ்க்கை கொஞ்சம் தாங்க, போனதுக்கப்புறம் யோசிச்சா எந்த ஒரு விஷயமும் எந்த ஒரு பயனும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்களாம். சந்தோஷமாக இருங்க, சந்தோஷப்படுத்தி பாருங்கள். நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விரும்புகிற விஷயம் இதுதான். உன்னை எப்படி நீ பார்த்துக்கிறியோ, உன்னை எப்படி நேசிக்கிறியோ அதே மாதிரி பிறர் நேசிக்க பழகு, அன்பு செலுத்து.
இன்றைய நாள் ஜபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, எனக்கு முன்பாக திறந்த வாசலை வைத்திருப்பதற்காக, வாக்கு பண்ணியிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. என் நேரத்தை உமக்காக, உம்முடைய நாமத்தில் ஜனங்களுக்கு ஊழியம் செய்ய, அவர்களை நேசிக்க, பராமரிக்க, அவர்களுக்காக ஜெபிக்க எங்களை உதவி செய்யுங்கப்பா. எங்களுக்கு பலத்தை கொடுங்க ஏசப்பா. எங்கள் வாழ்வில் அடைக்கப்பட்ட எல்லா வாசலையும் திறப்பதற்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் செய்யும் எல்லா முயற்சிகளிலும் எங்களுக்கு செழிப்பை தாரும் ராஜா. எங்கள் குடும்ப வாழ்வு செழிக்க உதவி செய்யுங்கப்பா. மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக எங்களை பயன்படுத்தி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இது விமான விபத்தில் பலியான ஒவ்வொரு குடும்ப உறவுகளுக்காக ஜெபிக்கிறேன். ஆன்ம இலைப்பாச்சுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. அந்த குடும்பத்தில் மறித்து தவிக்கிற ஒவ்வொரு குடும்ப உறவுகளை பார்த்துக்கோங்கப்பா. மேலும் இதோட சம்பவங்கள் நடக்கவே கூடாதுன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயம் பார்த்துட்டு இருக்கோம் ஆண்டவரே. நீ தான்ப்பா பார்த்துக்கணும் அப்பா. எவ்வளோ கனவுகளோட லட்சியத்தோடு அந்த விமானத்தில் பயணிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி நடக்கும்னு யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க ஆண்டவரே. நீ தான்ப்பா பார்த்துக்கணும். குடும்பத்தை எழுந்து தவிக்கின்ற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொரு குடும்ப உறவுகள் ஒற்றுமையாக சமாதானமாக இருக்கணும்னு சொல்லி கேட்குறேன்ப்பா. இப்போ ஒவ்வொரு பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு விஷயத்தை சொல்லி நல்வழியில் நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறான். பிள்ளைகளும் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று கேட்குறேன் ஏசப்பா. தவறான பாதை நோக்கி போகக்கூடிய ஒவ்வொரு இளைஞர்கள் எல்லாம் பெண்கள் நல்ல ஒரு பாதை நோக்கி போக வேண்டும் என்று கேட்குறான் ஆண்டவரே. கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமையை கொடுங்க, சமாதானத்தை கொடுன்னு சொல்லி கேட்குறேன் ஏசப்பா. எல்லோரும் நல்லா ஆண்டவரே. இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்ற நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க.